ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 11ல இது 7த் லெசன் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் பர்ப்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட்டு வந்து இதில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க முக்கியமா. எக்கனாமிக் குரோத் அப்டின்னா என்ன? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்டின்னா என்ன? அப்டின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னா, எக்கனாமிக் குரோத் வந்து எத வச்சு மெஷர் பண்ணுவாங்க? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து எத வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்டிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் குரோத் வந்து யூசுவலா வந்து நேஷனல் இன்கம் வச்சே வந்து மெஷர் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நம்ம சொல்லுவோம்னா, ஜிடிபின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபின்னா என்ன? மானிட்டரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கண்ட்ரி ஓவர் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், யூஸ்வலி 1 இயர். 1 இயர்க்குள்ள கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ள எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு டோட்டல் மானிட்டரி வேல்யூ தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த ஜிடிபி வச்சு மட்டுமே நம்ம வந்து இந்த எக்கனாமிக் குரோத்தை சொல்லிட முடியும். அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து வெறும் ஜிடிபியால மட்டுமே வந்து மெஷர் பண்ண முடியாது. இப்ப எக்கனாமிக் குரோத் அப்படின்னா நம்ம ஜிடிபி வச்சு மட்டுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் சேர்த்து வச்சு தான் அதை மெஷர் பண்ண முடியும். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்னென்ன இண்டெக்ஸ் எல்லாம் வரும் அதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அண்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இப்போ 2 பேராகிராஃப் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் growthனா என்ன? எக்கனாமிக் growth அப்படின்னா வெறும் நேஷனல் இன்கம் வச்சு மட்டுமே கால்குலேட் பண்ணலாம். நேஷனல் இன்கம்னா என்ன? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஜிடிபி மூலமா. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன? ஒரு கண்ட்ரிக்குள்ள வித்தின் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம்ல எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதுதான் வந்து ஜிடிபி அப்படிங்கிறது. அதே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன? நம்ம வந்து ஜிடிபி வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. சிட்டிசன்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வச்சு தான் சொல்லணும். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எது சொல்லுவோம்? ஹெச்டிஏ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ரிவிஷனில் பார்க்கறதுனால அப்படி இது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னா என்னன்னு அப்படி பார்த்துடலாம். அந்த 8th லெசன் அடுத்த லெசனில் லாஸ்ட் பேராகிராஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி குரூப் 1க்கெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ இது படிக்கும்போது நமக்கு அது ஞாபகம் வரும். அப்போ அதையும் சேர்த்து அப்படி ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லெசன் படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இதை வந்து வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 1990லேருந்து. இது 1990ல தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஹெச்டி எதுக்காக அப்படின்னா, இந்த ஹெச்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த வாழ்வாதாரம் இருக்கும்ல, அதை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது.